ஆட்டோல இருந்து கையெடு கண்மணி. மா என்ன இந்த பக்கம் காசு எடுத்துட்டு வந்தியா? மா அத பத்தி பேசதாமா வந்தேன். இன்னும் ஒரு வாரத்துல காசு சேச்சே, கொடுத்தா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. காசை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. ஐயோ அம்மா, நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது இந்த ஆட்டோவாலதாம்மா. இவ்வளோ ஏன் நான் சாப்பிடுறதே இந்த ஆட்டோ ஓட்டி தான். தெரியுதுல்ல, ஒண்ணு ஆட்டோ ஓட்டணும் இல்ல படிக்கணும், ரெண்டையும் சேர்ந்து செஞ்சா இப்படித்தான். என்னங்க இந்த மாசம் வட்டி காசு? இந்த மாசம் வந்துருச்சு, அடுத்த மாசம் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாசம் வாங்கிட்டீங்களே, ஆட்டோ சேவையை கொடுங்க. தம்பி மரியாதையா பேசு. யாருக்கு மரியாதை தரணும்னு எனக்கு தெரியும். நீங்க போலாம். உங்களை யார் இங்க வர சொன்னது? நான் தான் அவரை கூட்டு வந்தேன். நீங்க எதுக்கு இங்க ஹெல்ப் பண்றீங்க ஃபர்ஸ்ட்? தனியா லைஃப்பை ஃபேஸ் பண்ற பொண்ணு யாரா இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேங்க. சரி தேங்க்ஸ். இந்த காசை நான் சீக்கிரமா கொடுத்துறேன். உங்க இஷ்டங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நமக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துட்டேன்னு வச்சிங்களேன், அது ஒரு தடுப்பு சுவரா பார்க்காதீங்க. நம்ம லைஃப்ல முன்னேறதுக்கான ஒரு படிக்கட்டா பாருங்க. டேய் நாகு வா. இந்தா வரேன். என்ன கண்மணி, என்ன இந்த பக்கம்? சங்கீதா அம்மாவை ட்ராப் பண்ண வந்தேன். சங்கீதாவெல்லாம் ட்ராப் பண்ணுற, மாமாவை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணுறது. அவங்க திரும்ப வருவாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஓ சரி சரி. வர வர அழகாயிட்டே இருக்க. முறைக்காத, வீட்டில் தான் விட மாட்டேங்கிற. குடி, கொஞ்சம் தண்ணியாவது கொடு. குறைச்சல். நில்ற நாயே, அடிங்க. எதுக்கு மாடிச்ச? நீ இப்ப என்னடா பண்ண போன? அவன் என் அக்கா பொண்ணு, அவன் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அக்கா பொண்ணுனா என்ன வேணாலும் பண்ணுவியா? எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க உரிமை இல்லாம தொடர்றது தப்புதான். அதை அவ சொல்லட்டும். வயசுல பெரியவனா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாள் சைலண்டா இருந்தேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏய் கண்மணி, போறியா இல்ல போலீஸை கூப்பிடுவா? அவன் எதுக்கு வந்தான்? தெரியலமா, அவன் வீடு இங்க பக்கத்துல இருக்கு, பாத்துட்டு வந்திருப்பான். நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பொண்ணுங்களுக்கு நாலா பக்கமும் கண்ணு இருக்கணும், எப்பவும் கவனமா இருக்கணும். நமக்கு பாதுகாப்பு நாம தான். இந்த ஊர் உலகத்துல பற்றாக்குறையா இருக்கிறதே பாதுகாப்பு மட்டும்தான். என்ன புரியுதா? புரியுதுமா. என்ன பண்றது, சொந்தம்னு சொல்லிட்டு இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறாங்க. நீ வேற தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணிக்கனாலும் கேட்க மாட்டேங்கிற, படிப்பு அது இதுன்னு ஏதேதோ சொல்ற. என்னமோ போ. சரி சரி, வண்டி எடு. சரிங்கம்மா, உட்காருங்க.